அப்ப இந்த ஆல்டால் ரியாக்ஷன்ல ஆல்டிகைடு 2 டைம்ல எடுத்துக்கிறேன். ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிறதா ஒரு பேஸ் போட்டிருக்கேன். அந்த பேஸ் வந்து H பிளஸ் தூக்கிட்டா தூக்கணும்னா நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆச்சு. என்சிஆர்டி புக்ல பாத்தீங்க இல்லையா, ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆன இவன் இப்படி உள்ள வருவான், இவன் இப்படி மேல போவான், திருப்பி இவன் கீழே வருவான், திருப்பி அவன் அந்த இடத்துக்கு போயிடுவான். இது கண்டினியூஸா நடக்கும். உங்க புக்ல கொடுத்துருக்க இடம் இந்த ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்த விஷயங்களை பார்ப்போம். இப்ப இன்னொரு இது கண்டினியூஸா நடக்கும்போது இதுக்கு அடுத்து என்னதான் ஸ்டெப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு ஆல்டிகேட் இருக்குல்ல, 2 ஈக்குவலன்ட் எடுத்திருப்பீங்க. ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க, அது இன்னொன்னு தான் அங்க இருக்கும். இது என்ன சும்மா இன்னொன்னு கொண்டு வா. CH3 C டபுள் பாண்ட் O H, இங்க பார்ஷியல் நெகட்டிவ், இது பார்ஷியல் பாசிட்டிவ். இப்ப என்ன ஆகும், இந்த மைனஸ் சார்ஜ் வந்து அவன் கூட அவனை அட்டாக் பண்றான், மீன் அவன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்றான். நல்லா கவனிச்சுக்கோ, மைனஸ் சார்ஜ் போய் அவனை அட்டாக் பண்றான். இதை நம்ம என்ன சொல்றது, நிறைய நிறைய பேருக்கு எழுத வராது. எப்படி எழுதுனா நல்லா கவனிங்க, லைட்டா முதல்ல எழுதி காட்டுறேன். நார்மலா என்னால இப்படிதான் ஸ்டார்டிங்ல எழுதுவேன். ஹச் கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்குவேன். CH2. இவன் யார் அட்டாக் பண்ணா, அந்த கார்பனா சி. அவங்க கூட ஒரு அச்சு இருக்கானா, ரைட்டு. அது கூட ஒரு ஆக்சிஜன் இருக்கு. இந்த அட்டாக் பண்ணோடனே இவன் மேல போயிருவான். அப்ப இந்த ஆக்சிஜன் மைனஸா இருக்கும். அவன் பக்கத்துல ஒரு CH3 இருக்கான். இப்ப நம்பரிங் கொடுங்க. 1 2 3 4. அப்ப என்ன பண்ணலாம், 1 2 3 4 வந்துருச்சு. இப்போ இதுல ஒரு அச்சு இருக்கணுமா, அப்ப இந்த இடத்துல அச்சு போட்டுக்கோ. இந்த இடத்துல 4வது கார்பன் 1வது கார்பன் எடுத்துக்கோங்க. 1. அடுத்து ஒரு CH2. அடுத்த கார்பன்ல பாத்தீங்கன்னா இது 1 2 3ல பாத்தீங்கன்னா ஒரு OH இருக்கா, மேல ஒரு OH போடு. அடுத்து இங்க 4வதுல ஒரு CH3 முடிஞ்சிருச்சு. இப்படி இருக்கிறத நம்ம லைன் ரெப்ரசன்டேஷன் அழகா அப்படி எழுதிடலாம். சோ இதுதான் ஆல்டால் ப்ராடக்ட். சிம்பிளான விஷயம். இதுதான் ஆல்டால் ப்ராடக்ட். இதுதான் ஆல்டால். பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்டிஹைடும் இருக்கு, பீட்டா பொசிஷன்ல ஒரு ஹைட்ராக்சி, பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்கஹாலும் இருக்கும், ஆல்டிஹைடு இருக்கும், ஆல்டால் ப்ராடக்ட். இப்ப இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து என்ன பண்றா அப்படின்னா, ஆல்டால் கண்டென்சேஷன் நடத்த போறோம். ஆல்டால் கண்டென்சேஷன் நடத்த போறோம். இப்போ ஆல்கஹால் நமக்கு வெளியே ஐ மீன் வாட்டரா வெளியே போகுது. என்ன ஜஸ்ட் வந்து ஒரு அச்சு பிளஸ் ஆட் பண்ணிருக்கேன். அச்சு பிளஸ் ஆட் பண்ணுங்க. சிலர் கேட்பான், சார் அங்க மைனஸ் தானே எப்படி அச்சு வந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்டெப்ல நீங்க இன்னொரு ஸ்டெப்ல 2வது ஸ்டெப்ல இங்க அச்சு ஆட் பண்ணிருக்கீங்க, தனியா அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணிடுங்க. இப்போ H பிளஸ் போட்ட உடனே இங்க இருக்க என்ன பண்ணுவான் அப்படின்னா, லோன் பேரை கொடுப்பான். வாடா அங்க வாடா அப்படின்னு தூக்கிடுவான். உட்காந்துட்டானா, உட்கார்ந்த உடனே ஒரு இன்டர்மீடியட் சைடில் வரைஞ்சு காட்டுறேன். ஷார்ட்கட் கடைசியா சொல்றேன், இப்போ வேணாம். கிட்டத்தட்ட நம்ம வெளியே லீவ் ஆகுற அந்த கண்டிஷன்ல இருப்போம். அங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகே, வாட்டர் மாலிகுலா லீவ் ஆகுறோம். அப்போ வாட்டர் மாலிகுலா லீவ் ஆகிட்டா அப்படின்னா சைடில் எழுதிக்கிறேன், ப்ராடக்ட் மட்டும் மேலே எழுதுறேன். வாட்டர் மாலிகுலா லீவ் ஆகிட்டா அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு, டபுள் பாண்ட் O H கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கணும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பிளஸ் இருக்குன்னா இங்க இருக்க ஹைட்ரஜன் என்ன பண்ணுவான், தன்னோட எலக்ட்ரானை பை எலக்ட்ரானா கொடுத்துட்டு சிக்மா எலக்ட்ரானை கொடுத்துட்டு வெளியே கிளம்பிடுவான் H பிளஸ். அப்ப இந்த மாலிகுல் என்ன மாட நியூட்ரலா நமக்கு மாறிடும். ஒரு ஸ்டெபிலைசேஷன் ஃபேக்டர் தான், அடுத்தடுத்து மாறுவான். பட் யாராவது நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிப்போம் எலக்ட்ரான். அப்போ இந்த இடத்துல நான் ஏன்னு மென்ஷன் பண்றேன், இந்த இடத்துல பின்னு மென்ஷன் பண்றேன். கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, ஏ கொடுக்கலாமா பி கொடுக்கலாமா. ஏ தான் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஆல்டர்னேஷன் கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஏல இருக்க ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரானை கொடுத்துட்டு வெளியே போயிருவானா. சோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா இப்படி கிடைக்கும். டபுள் பாண்ட் O H, பாருங்க டபுள் பாண்டு கேப் டபுள் பாண்டு. ஒரு ஆல்டர்னேட்டிவ் எப்பயுமே டபுள் பாண்ட் ஆல்டர்னேஷன்ல இருக்குன்னா அது மோர் ஃபேவரா இருக்கும். சரியா. சோ இந்த இடத்துல நமக்கு இதுதான் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட், ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கு. ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகைட். இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். இது நமக்கு ஆல்டால் ப்ராடக்ட். சரி, இதோடையும் நிப்பாட்டலாம், இல்லை இது வரைக்கும் ரியாக்ஷனை கொண்டு வரலாம். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட் நம்ம ஷார்ட்கட் ஒன்று பார்த்துருவோம், அதுக்கப்புறம் வெரைட்டிஸை பத்தி பேசணும். இப்போ ப்ராடக்டே அவனுக்கு கொடுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ப்ராடக்டே நான் எழுதுறேன் பாருங்க. ப்ராடக்ட்ல இருந்து எப்படி ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஈஸியா கொண்டு வரலாம், எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்படி கொடுத்துருக்கானா, இப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இந்த டபுள் பாண்ட் எங்க ஃபார்ம் ஆகும்னா பாருங்களேன். இந்த ஒரு மாலிகுல் இருக்கு, இந்த மாலிகுல்ல ஆல்டிகைட் இருக்கு, பக்கத்துல CH2 இருக்கானா. இவன் தான் இன்னொரு மாலிகுல் அட்டாக் பண்ண போறான், அவனோட ஆல்டிகைடை அட்டாக் பண்றான், அதாவது கார்பனைல் கார்பன் அட்டாக் பண்றான். நான் நேரா பாரு இப்படி கிடைக்குதா, இதை இப்படி கட் பண்ணுவேன், இப்படி கட் பண்ணுவேன். என்னவா மாறிடுச்சு, இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு H டபுள் பாண்ட் O, இங்க ஒரு CH3. ஏன்னா இதுல இருந்து ஹைட்ரஜன் எடுத்திருப்பான், எடுத்துதான் மைனஸ் ஆந்திருக்கும். இவர் ஒன்னு ரெண்டு ரெண்டு கார்பன் வந்துருச்சு, 1 2. அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கானா, 1 2.
கண்டிப்பா என்ன ஆச்சு அப்படின்னா அந்த OH வந்து அட்டாக் பண்ணுவான் அந்த மைனஸ். அட்டாக் பண்ண உடனே அவன் என்ன பண்ணுவான், ஆல்கஹாலா மாறுவான். ஆல்கஹாலா மாறின வெளியே போவான், அந்த இடம் எம்டி ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு ஆல்டிகைடா இருந்திருக்கணும். ஏன்னா வேற கார்பன் எதுவும் இல்லை, ஆல்டிகைடா இருந்திருக்கணும். அடுத்து இங்க ஒரு CH3. இவன் ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணி தான் அவனுக்கு கொடுத்தான். இப்ப இதுவே இப்படி ஒரு மாலிகுல் இருக்கு, இப்படி ஒரு மாலிகுல் இருக்கு. இந்த சின்னமால்டிகைடு கூட பாத்தீங்க, இரு வரேன். இப்படி ஒரு மாலிகுல் இருக்கு, CH டபுள் பாண்டு ஐயோ மறந்து போயிட்டேன் அந்த ஃபார்முலா, பட் பரவாயில்ல. CH2 CHO இப்படி இருக்கு. இப்ப இதுல வந்து இது ஸ்டார்டிங் மெட்டீரியல், இது ஆல்டால் ப்ராடக்டா அப்படின்னா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட். இங்க 2 மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டேன், தப்பா போட்டேன், வேலன்சி மிஸ்டேக். அதை அழைச்சிருவோம். ஓகே. இப்ப எப்படி சார் கொண்டு வரது இதுல இருந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல், ஆல்டாலுடைய ஸ்டார்டிங் மெட்டீரியல் எப்படி கொண்டு வரது அப்படின்னு கேட்டா சிம்பிள். எப்பயும் போல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல எங்க இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கா, டபுள் பாண்டை கிளீவ் பண்றேன். கிளீவ் பண்ணோடனே ஃபங்க்ஷனல் குரூப் போட்டிருக்கானா, ஓகே இவனை தனியா எடு. 1 2 3 4 CHO. அடுத்து இங்க என்ன தூக்கியிருப்போம், 2 ஹைட்ரஜன் தூக்கியிருப்போமா, CH3. இவன் தான் அந்த பக்கம் இருந்திருக்கான். பிளஸ் இங்க அட்டாக் நடந்திருக்குல்ல, இவன் கண்டிப்பா இந்த பொசிஷன்ல இருந்து உங்களுக்கு கார்பனைல் குரூப் இருந்திருக்கும், அதனாலதான் அட்டாக் பண்ணிருப்போம். ஆல்கஹாலா மாறி இருக்கும், அது வெளியே போயிருக்கும், கார்போடைன் ஃபார்ம் ஆயிருக்கும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சுன்னா ஒரு பென்சால்டிஹைடு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். ஸ்டார்டிங் மெட்டீரியல் கண்டுபிடிக்கலாம். ஸ்டார்டிங் மெட்டீரியல் வச்சு எப்படி ப்ராடக்ட்டை ஈஸியா கொண்டு வருது, ஸ்டார்டிங் மெட்டீரியல் வச்சு எப்படி ப்ராடக்ட் ஈஸி. இது ஷார்ட் கட். எப்பயுமே டபுள் பாண்ட்ல கோடு போடுறீங்க, இந்த பக்கத்து ஒரு இடத்துல 2 ஹைட்ரஜன் ஆட் பண்றீங்க, இந்த பக்கத்துல வந்து ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்றீங்க. மோஸ்ட்லி இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். டபுள் பாண்டுக்கு எந்த பக்கம் எதை வேணா எடுத்துக்கோ. பாரு, இது பாரு, ஹைட்ரஜன் இந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம், இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் ஓ ஆட் பண்ணோம். இது கட் பண்ணிட்டேன், இங்க டபுள் பாண்ட் ஓ ஆட் பண்ணிட்டேன், இதுல 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், சிம்பிள். எந்த ஒரு மாலிகுலாக இருந்தாலும், ஈவன் தோ அது சைக்கிளிக் மாலிகுலா இருந்தாலும், இதுதான் அதுக்கு ப்ரொசீஜர். நம்ம டைரக்டா கிராஸ் ஆல்டால் பக்கம் போவோம். கிராஸ் ஆல்டால் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு மாலிகுலுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் வாடவர் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் ஆர். இப்ப சிம்பிளா சொல்லணும்னா இங்க ஒரு மாலிகுல் எழுதலாம். CH2 ஒரு ஹைட்ரஜன் மேல போட்டுக்கிறேன். எப்பயுமே டீச்சர் எப்படி சிம்பிளான மாலிகுல் எழுதிக்கும், சரியா? உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான மாலிகுல் வந்துடும், ரொம்ப கஷ்டமான கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் கஷ்டமா இந்த இயர் கொஸ்டின்ல கேட்கிற ஒரு மாலிகுல் மாதிரி இருக்கும் அதை பார்க்க. ரைட். அடுத்து ஒரு சின்ன மாலிகுல் எழுதணும் அப்படின்னா ஈஸியா ஒரு மாலிகுல்னா ஃபார்மாலின். ஓகே. இப்போ வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேரியம் ஹைட்ராக்சைடு. ஏதோ ஒரு ஹைட்ராக்சைடு பத்தியா, வெறும் OH தான் போடுறேன். ரைட். ஹைட்ராக்சைடை போட்டாச்சு. இப்போ முதல்ல என்னன்னா ஆல்பா ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மாலிகுல் பாருங்க, ஆல்பா ஹைட்ரஜன். பிகாஸ் ஆல்பா கார்பன் அண்ட் ஆல்பா ஹைட்ரஜன். சி, இந்த கார்பன் பார்ஷியல் பாசிட்டிவ் கார்பன், இவன் பார்ஷியல் நெகட்டிவ் கார்பன். இவன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன் ஹைட்ரஜனை மேல வேணும்னே ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல இருக்கா சார் அப்படின்னா கார்பனைல் கார்பன் தான் இருக்கா, அதுக்கு பக்கத்துல ஆல்பா கார்பன் கிடையாது. நிறைய பேர் இந்த ஹைட்ரஜனை தூக்கிட்டு தெரியும், ஐயோ அப்படிலாம் இறங்கிடக்கூடாது. அப்போ இது கார்பனைல் கார்பன்ல இருக்க ஒரு ஹைட்ரஜன், இவனை தூக்க முடியாது, ஆல்பாவை தான் தூக்க முடியும். அப்போ நேரா போறோம், ஆல்பாவை தூக்குறோம், இது ரெசனேட் ஆகி ஸ்டெபிளைஸ் ஆகும், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ இந்த எலக்ட்ரான் இங்க உள்ள ரெசனேட் ஆகும், இது வெளியே போகும், திருப்பி கீழே வரும், திருப்பி இவங்க போவான். இது கண்டினியூஸா நடந்து கொண்டிருக்கும். ஓகேவா? இது கண்டினியூஸா நடந்து கொண்டு இருக்கும். கொஞ்சம் பின்னாடி போயிருவோமா? கண்ட்ரோல் இசட் தானே, கண்ட்ரோல் இசட் ஒர்க் அவுட்டே ஆகல. ஓகே, எரேசர் ஆயிடுச்சு. இது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும், சரியா? இப்ப எடுத்த உடனே என்ன மாறுது அப்படின்னா, இவனை விட்டுருங்க, இவனை மட்டும் எடுத்துக்கங்க. CH2 சிங்கிள் பாண்ட், C டபுள் பாண்ட் OH. இந்த இடத்துல மைனஸ் சார்ஜ் இருக்கா? இப்ப அகைன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபார்மாலிட்டியோட கொண்டாந்து வைங்க. ஃபார்மாலிட்டியோட கொண்டாந்து வச்சாச்சு. இப்போ we have to separate the charge on formaldehyde. Here the oxygen get partial negative, this fellow get partial positive. இப்போ இந்த சார்ஜ் மைனஸ் போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஓடி போய் அவனை அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணோடனே மேல போறான். இது அட்டாக்னா சாதாரண விட்டுறாதா, ரெண்டு பேரும் பாண்டு ஃபார்ம் பண்றான். இங்க இருக்க CH2 அந்த மைனஸ் இருக்குல்ல, அந்த கார்பனும் அங்க இருக்க கார்பனைல் கார்பனும் பாண்டு ஃபார்ம் பண்றான். நம்ம பையன் என்ன பண்ணுவான், அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த மைனஸ் அப்படியே வச்சிருப்பான். இன்னைக்கு 2 3 பேர் அப்படிதான் எழுதியிருந்தான். அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த மைனஸ் அங்க இருக்கக்கூடாது, ஏன்னா அது நியூட்ரலைஸ் ஆவதா அட்டாக்கே நடக்குது. ரைட்டா? சோ அதுல கவனம் இருக்கணும் மகள்ஸ். அடிச்சிருச்சு. இப்ப இது சேர்த்து எழுதுறது ரொம்ப பெரிய கழை. எப்படி? ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் யாரு, நான் இவனை எழுதிடுறேன். எப்பயும் போல இந்த கலர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பிங்க் வேணாம், வயலட் எடுத்துக்கோம். இவனை எழுதிடுறேன் ஃபர்ஸ்ட். CH2 C டபுள் பாண்ட் OH. ஓகே. இப்ப இவன் யார் கூட சேர்ந்திருக்கானா, இந்த ஃபார்மாலிட்டி கார்பன் கூட சேர்ந்திருக்கான் இல்லையா, அவனை வேற ஒரு கலர்ல மென்ஷன் பண்ண, அதே கலர்ல மென்ஷன் பண்ண. இந்த இடத்துல CO மைனஸ், ஏன்னா அந்த எலக்ட்ரான் மேல போச்சு. 2 ஹைட்ரஜன் இருக்கானா, 2 CH2 எழுதலாம். இதை இன்னும் நம்ம கம்ஃபர்டபுளா எழுதணும் அப்படின்னா CH2
ஓ ஹச்னே மாத்திருவோம்ல இந்த ஸ்டெப்ல, ஏன்னா ஒரு ஹச் பிளஸ் ஆட் பண்ண சொல்லுவேன். இதுக்கு அடுத்து அந்த அட்டாக் அடுத்து ஒரு ஹச் பிளஸ் ஆட் பண்ண சொல்லுவேன். ஹச் பிளஸ் ஆட் பண்ணிட்டீங்க, OH இங்க CH2 இங்க CHO. இது மோர் கம்ஃபர்டபுளா இருக்கும். இது ஆல்பா கார்பன், இது பீட்டா, பீட்டா ஹைட்ராக்சி, பீட்டா ஹைட்ராக்சிக் ஆல்டிஹைடு. ஆக்சுவலி இதுதான் வந்து ஆல்டால் ப்ராடக்ட். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாலிகுல்டா, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாலிகுல். இவ ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த ரியாக்ஷன்ல நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். சரியா? அடுத்து நம்ம கிராஸ் ஆல்டல் எப்படியுமே சபரிவாசன் வந்து முடிச்சு அதை பார்க்கலன்னு தான் சொல்லுவான். அதனால எனக்கு ஒரு டவுட். சரி, ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இதை நம்ம கண்டென்சேஷன் பண்ண போறோம். வாட்டர் மாலிகுல தூக்க போறோம். இதுல பாசிட்டிவ் சார்ஜ் ஆட் பண்றியா? ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா CH இங்க இருந்தா இதுல இருந்தா தூக்க போறோம் எலக்ட்ரா ஆக்சுவலி ஹைட்ரஜனை. இப்போ வெளியே போனோடனே இந்த இடத்துல கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். நம்ம எழுதுற ஒரு ஸ்டெப் எழுதுறது யாரும் நோட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் மாதிரி ஐடியா வச்சுக்கோம். CH இங்க ஒரு H தனியா போட்டுருவோம். CHO. இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இங்க உள்ள குதிக்கும். ஹைட்ரஜனை கொடுத்துட்டு வெளியே போயிடுவோம். ஸோ நமக்கு இந்த இடம் எப்படி ஆகும்னா இந்த ஸ்டெப் தேவையில்ல, இது ஹிடன் ஸ்டெப் தான். நம்ம டைரக்டா ஸ்டெப்ல இருந்து வந்துடணும். சரியா? இது இப்போ நான் போட்டது வந்து ஹிடன் ஸ்டெப் தான். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட். இதுல வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாரு, கொஞ்சம் இடிக்குதே. ஒரு இதுல ஹைட்ரஜன் ரெண்டுல இருக்கும். ஓகே, ரெண்டு இருக்கு. CH ஓகே, அவ்வளவுதான் கிடைச்சிருச்சுடா. ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் நம்ம கிடைச்சிருக்கு. ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடு கிடைச்சிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இது கிராஸ் ஆல்டர். இப்போ இதே இன்னும் சில கிராஸ் ஆல்டர் சில கேம் பிளே பண்ணுவான். அது எப்படி அப்படின்னா இவன் மோர் தென் ஒன் ப்ராடக்ட்டை கொடுப்பான். அங்கதான் நம்ம சாட்சி போடுவாங்க. நம்ம நல்லா தெம்பா உள்ள இறங்கிடுவோம். ரியாக்ஷன்லாம் போயிட்டே இருக்கும். ப்ராடக்ட்டை 3 4 கொடுத்துட்டு அதுல ஒன்னே ஒண்ணுதான் வராத மாதிரி இருக்கும். மற்ற மூணுமே ப்ராடக்ட் வர மாதிரி இருக்கும். அதே எப்படி ஆல்டால ஒரு ப்ராடக்ட் தான் எங்க வாத்தியார் போட்டு காட்டினாரு. ஆனா 3 ப்ராடக்ட்டும் உள்ள வர மாதிரி 1 மார்க் கொடுத்துருக்கானே இல்ல 4 மார்க் கொடுத்துருக்கானே அப்படின்னு எக்ஸாம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க கூடாது. கிராஸ் ஆல்டால இது பாசிபிள். ஒரே நிமிஷம். நீரின்றி அமையாது உலகு. தண்ணி வேஸ்ட் பண்ணாத. ஓகே, இப்ப இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரே ஒரு ரியாக்ஷன், ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதை அழைச்சிடுறேன். ஜஸ்ட் ஒரு ஐடியா, எப்படி கிராஸ் ஆல்டால் அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்ல நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் சொல்லி பாருங்க. ஆஹ் என்ன சொல்வது, என்ன சொல்வது. ஓகே, இப்ப கிராஸ் ஆர்டர்ல 2 மாலிகுல் இருக்கு. சிம்பிளா இந்த ஐடியா மட்டும் புரிஞ்சா போதும், வேற ஒண்ணும் கிடையாது. அழகா எழுதிட்டு போலாம். ஆல்டாலாம் வெறும் 4 மார்க்லாம் கேட்கறான்னு வச்சுக்கோங்க, நீ இதை ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை. பார்த்த உடனே தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் 4 மார்க் பொறுத்த வரைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அதே சிம்பிள் மாலிகுல் நான் சார் நீங்க மட்டும் ஈஸியா எடுத்து அப்படித்தாண்டா எடுத்துக்கோ, அப்படித்தாண்டா எடுப்பேன். அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், CH3 ஒரு கார்பன் வேணா பெருசா போடலாம், அதுவும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, எதுவும் CH2 CHO. வேணாம், மனசுல இல்ல, மனச ஒத்துக்கல. கீட்டோன் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப கேம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்பா ஹைட்ரஜனை யார் லூஸ் பண்றது, ஆல்பா ஹைட்ரஜனை யார் கொடுக்கறது, இதான் ஃபர்ஸ்ட் கேம்ல முதல் ரூல். தான் ஆல்பா ஹைட்ரஜன் யார் கொடுக்க ரெடியா இருக்கா அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? இப்ப கவனிச்ச அப்படின்னா இந்த இடத்துல ஆல்பா ஹைட்ரஜன் இவங்ககிட்ட இருக்கு. இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஆல்பா இருக்கு, ஆல்பா டேஷும் இருக்கு. ரெண்டுல எங்க வேணாலும் கொடுக்கலாம், எங்க எங்க கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ யார் ஆல்பா ஹைட்ரஜனை கொடுக்குறானோ அவங்ககிட்ட ஆக்சுவலி என்ன ஆகும்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அப்படியே இருக்கும். ஏன்னா இவன் தானே போய் அட்டாக் பண்ண போறான். இப்ப இவனை எடுத்துக்கோ. சரியா? பொறுமையா பாருங்க, அந்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப இவன்றதான் தூக்குறோம். அது அப்படியே எழுதிக்கிறேன் பாருங்க, பொறுமையா கவனிச்சிட்டாரு. CHO ஃபர்ஸ்ட் இந்த மாலிகுல் CHO சி. ஃபர்ஸ்ட் ஒரு ஹைட்ரஜனை தூக்குவீங்க. எதுக்கு அப்படின்னா அதை நியூக்ளியோஃபைலா மாத்த. ரெண்டாவது ஃபைனலா கார்போகேட்டனை நியூட்ரலைஸ் பண்ண ஒரு ஹைட்ரஜன் எடுப்பீங்க. ரெண்டையுமே நான் தூக்கிட்டேன். ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. இவன் யார் கூட டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவான்னா இந்த கார்பனில தான் அட்டாக் பண்றான். இந்த கார்பனில் தான் அட்டாக் பண்ணுவான். அப்ப அவங்க கூட டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்றான்னு அர்த்தம். அங்கதான் அந்த OH மாறும், அந்த கார்பன் வெளியே போயிடும் இல்லையா? அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? CH3 CH3 கும்பிடுதே, வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு ப்ராடக்ட். இப்ப இன்னொரு ப்ராடக்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இவன் வந்து ஆல்பா ஹைட்ரஜனா இருப்பான், இவன் கிடையாது. ஆல்பா ஹைட்ரஜன் இவன்ல தூக்குறோம். இதுல கீட்டோன்ல தூக்குறோம். அப்ப கீட்டோன்ல இருக்க அந்த அந்த மைனஸ் சார்ஜ் போயிட்டு ஆல்டிகிட்ட போய் அட்டாக் பண்ணுவான். இப்ப இன்னொரு ப்ராடக்ட் வரேன் பாருங்க. கீட்டோன்ல இருக்க அந்த கீட்டோ குரூப் எதுவுமே ஆகுது. ஏன்னா அங்க என்ன ஆகுது பாருங்க, பொறுமையா பாரு. CH3 சி டபுள் பாண்ட் இவன் அப்படியே இருக்கான். இந்த இடத்துல இருந்தா நம்ம என்ன பண்றோம், ஹைட்ரஜனை தூக்குறோம். எங்க இந்த இடத்துல இருந்து தூக்குறோம். அப்ப அங்க மைனஸ் சார்ஜ் இருக்குமா, இவன் தான் போய் அட்டாக் பண்ண போறான். சோ நம்ம அப்படியே டைரக்டா நான் ஃபைனல் ப்ராடக்ட்டே போறேன் பாரு.
எதுல அட்டாக் ஆகுதோ அந்த இடத்துல என்ன படிக்கிற CH3 C டபுள் பாண்ட் O, ரெண்டு ஹைட்ரஜனை தூக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் முதல்ல பேஸ் தூக்குறது, இன்னொரு ஹைட்ரஜன் கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும்போது தூக்குறது. அப்போ ஒரு ஹைட்ரஜனை மட்டும் போட்டுக்கோ. அடுத்து எந்த கார்பன் கூட இந்த ஆல்டிகள் இருக்கு கார்பனைல் கார்பன் கூட ரியாக்ட் பண்ண போறான், அட்டாக் பண்ண போறான். அப்போ அது ஆல்கஹாலா மாறும். அதுக்கு அடுத்து அவன் வெளியே போவான், கார்போகேட்டையன், அப்போ ஹைட்ரஜன் வரும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். நான் டைரக்டா டபுள் பாண்ட் போட்டு அந்த கார்பனைல் கார்பன் OHA மாதிரி அங்க வாட்டர் மாலிகுல் வெளியே போச்சு, அந்த அச்சு அப்படியே இருக்கும். அவன் கூட அந்த CH3. இது ஒரு ப்ராடக்ட். இது ஒரு ப்ராடக்ட் செம்மையா. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆல்டால் நம்ம மாலிகுலை பார்த்த உடனே நம்ம கண்ணு மேயணும். எங்க வந்து நம்ம ஆல்பா ஹைட்ரஜன் எடுக்கிறோமோ அவங்ககிட்ட ரெண்டு ஹைட்ரஜன் போயிடணும். எடுக்கும்போது ஹைட்ரஜன், கார்போகேட்டையனை ஸ்டெபிலைஸ் பண்ணும்போது ஒரு ஹைட்ரஜன். அவன் டபுள் பாண்ட் யார் கூட ஃபார்ம் பண்ணணும்னா அந்த கார்பனைல் கார்பன் கூட டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகணும். அவன் கூட இருக்கக்கூடிய மறக்காம போட்டணும். அடுத்த ரெண்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, அடுத்த ரெண்டு ப்ராடக்ட் பாசிபிளான்னு பார்ப்போம். இவனை நியூக்ளியோஃபைலா மாத்தி அவனை அடிச்சுட்டேன், இவனை நியூக்ளியோஃபைலா மாத்தி இவனை அடிச்சிட்டேன், ரைட்டு. ரெண்டு ப்ராடக்ட் கிடைச்சு. இப்ப இவனை மாதிரி ஒரு மாலிகுல் கூட ரியாக்ட் பண்ண எப்படி இருக்கும் ப்ராடக்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே குழப்பாம அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எதுவும் அஃபெக்ட் ஆகாதோ அவனை எழுதிக்கணும். ரைட். மூணு ஹைட்ரஜன் இருக்கு அவங்ககிட்ட, ஒரு ஹைட்ரஜனை மட்டும் வச்சுட்டு அடுத்து டபுள் பாண்ட் யாரு கூட அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு மாலிகுலோட கார்பனைல் CH, அவங்க கூட என்ன இருக்கு, ஒரு CH3. இப்படி ஒரு ப்ராடக்ட். அடுத்து இந்த கீட்டோன் இதே மாதிரி இன்னொரு கீட்டோன் கூட ரியாக்ட் பண்ணுமா? இந்த கீட்டோன் இதே மாதிரி இன்னொரு கீட்டோன் கூட, இது இங்க என்ன எழுதிருக்குன்னு தெரியலையோ, ஒரு நிமிஷம் இரு. CH. இப்ப இன்னொரு ப்ராடக்ட் இந்த கீட்டோன் கூட ரியாக்ட் பண்ண போறா இல்லையா? சோ இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா எப்பயும் போல ஒரு சைடு நான் வரைஞ்சிடறேன் பாறேன். சாரி சாரி சாரி, CH3 கூட டபுள் பாண்ட் போறேன். நம்ம பயில பண்ணணும்ல அந்த வேலையை பார்க்கலாம். எல்லாம் சொல்லி கொடுத்துட்றான், நான் என்ன பண்றது. டபுள் பாண்ட் O, ரெண்டு ஹைட்ரஜன் தூக்கணும்னு சொன்னா ஃபைனல் ப்ராடக்ட் கண்டென்சேஷன் ப்ராடக்ட்டுக்கு சரியா. ரெண்டு ஹைட்ரஜன் தூக்கணும்னு சொன்னா மூணு இருக்கு, ரெண்டு தூக்கியாச்சு, அப்போ ஒண்ணு மட்டும் இருக்கா. இவன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருப்பான், இன்னொரு கீட்டோன் மாலிகுல் இருக்க அந்த கார்பன். அப்ப அந்த கார்பனை இப்படி இருக்க மாலிகுல இப்படி சைடா மாத்திக்கோங்க, சைடா. அந்த கார்பன் அவன் கூட பாரு, நான் கை வச்ச மாதிரி CH3 CH3. அவ்வளவுதான். இதை இன்னும் ரொம்ப 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 எளிமையா உனக்கு வேணும் அப்படின்னா பொறுமையா பாருங்க. இங்க இருக்கிற ஒரு ஆக்சிஜனும் இங்க இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனும் சேர்ந்து, இங்க இருக்க ஆக்சிஜனும் ரெண்டு ஹைட்ரஜனும் சேர்ந்து H2O வெளியே போயிடுச்சு. அவ்வளவுதான். அவன் கொடுக்குற மாலிகுல்ல ஒரு ஆக்சிஜனும் ஒரு ஆல்பா பொசிஷன்ல இருக்க ரெண்டு ஹைட்ரஜனையும், இங்க ஒரு ஆக்சிஜன் போயிடுச்சா, இங்க இருந்து ரெண்டு ஹைட்ரஜன் போயிடுச்சா, இது ரெண்டும் சேர்ந்து போயிடுச்சா, இப்படி போடக்கூடாது, இங்க போட்டு ரெண்டு போயிடுச்சா, வாட்டர் மாலிகுல் போயிடுச்சு. அதனால இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சிம்பிள், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ மெக்கானிசம் எப்படி போடணும், இல்ல ஒரு மாலிகுலை பார்த்து எந்தெந்த பார்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும், ஃபியூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சிம்பிளா எடுத்துக்கணும்னா பார்த்த உடனே அங்க அங்க H போயிடும், H2 போயிடும், இங்க O போயிடும், வாட்டர் வெளியே போயிடுச்சு, மாலிகுல் ஃபார்ம் ஆச்சு. அவ்வளவுதான். கிராஸ் ஆல்டர்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியா வந்து எத்தனை டைப் ஆஃப் ப்ராடக்ட் பாசிபிள் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இதுவே இந்த கீட்டோன்ல இந்த பக்கம் வந்து இன்னொரு பெரிய லிங்க் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு பக்கம் CH3 இருக்கு, இன்னொரு பக்கம் CH2 CH3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ராடக்ட் பார்க்க இன்னும் வித்தியாசமா தெரியும் நமக்கு. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும் மக்களே, ஆல்டால் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் சொன்னதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். மோஸ்ட்லி கடைசியா சொன்னது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. எனி டவுட்? No, sir. இப்ப கிராஸ் ஆல்டால் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா இன்ட்ரா ஆல்டால் இருக்கா. இன்ட்ரா ஆல்டால் இன்ட்ரா ஆல்டால் இது நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற பசங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாமே மோஸ்ட்லி எழுதுவானுவ, அதனால தெரிஞ்சு வச்சுக்கோ, தப்பு இல்ல. இன்ட்ரா ஆல்டால் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு மாலிகுல் இருக்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி இருக்க ஒரு மாலிகுல். இப்படி கொடுத்துட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா பேரியம் ஹைட்ராக்சைடுன்னு மென்ஷன் பண்றான். பேரியம் ஹைட்ராக்சைடு மென்ஷன் பண்ணியிருக்கான். இப்போ என்னாச்சு அப்படின்னா எப்பயும் போல அந்த பேரியம் லைட்டா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு, எப்பயும் போல இல்ல. ஓகே, ஒரு மைனஸ் கிரியேட் ஆகும்.
இப்ப அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனை நவுத்திக்கிட்டு ஓடணும் இல்லையா. ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் தட் ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்கேயும் இந்த ஆல்டிஹைடு பக்கத்துல ஆல்ஃபா இருக்கு, இங்கேயும் இந்த ஆல்டிஹைடு பக்கத்துல ஆல்ஃபா இருக்கு. இந்த ஆல்ஃபா கொஞ்சம் பக்கத்துல இருக்க மாதிரி எனக்கு தோணுது, நான் அங்க எழுதிக்கிறேன். அப்ப இந்த மைனஸ் போயிட்டு இந்த ஆல்ஃபா ஆல்ஃபா ஹைட்ரஜன் மோர் அசிடிக், ஏன்னா இவன் பக்கத்துல வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் கார்பன், டெஃபிஷியன்ட் கார்பன் இருக்கும், எலக்ட்ரானை பிடிச்சி இழுப்பான். அப்போ கடைசியா இந்த கார்பன் ஹைட்ரஜன் இழுப்பான், அதனால ஈஸியா ஆல்ஃபா ஹைட்ரஜன் வெளியே போக முடியும். தள்ளி போ எல்லாம் அந்த என்ன சொல் வித்ராயிங் டெண்டன்சி வந்து குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கும். சரி, ரைட். -H2O, -H2O போயிடுச்சா. இப்ப அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, எங்க பச்சை பச்சை colour. அடுத்து என்ன ஆச்சுன்னா, இந்த இதுல மைனஸ் ஃபார்ம் ஆகும்ல உங்களுக்கு, அதை அப்படியே போட்டுருவோம். இங்க H அப்படியே இருக்கும், இங்க போட்டாச்சு டபுள் பாங்குவோம், இங்க டபுள் பாங்குவோம், H இந்த இடத்துல மைனஸ். இப்ப சார்ஜ் செப்பரேஷன் மஸ்ட். we got a partial negative partial positive. இயற்கையில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா எல்லாமே சுத்தி இருக்கிறது எல்லாமே அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய இந்த இன்ஸ்டாகிராம்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் நானும் கேட்டேன். அது சும்மா உங்ககிட்ட சொல்றேன், சரியா? நீ இதெல்லாம் மோட்டிவேட் ஆயிடாத, வாத்தியாரே கேட்டுதான் சொல்றாருன்னு நினைச்சுக்கோ. என்னன்னா, இயற்கையில ஒரு செடி முளைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல எங்கேயோ எதையோ ஒரு அணை உடைஞ்சு தண்ணி வரும், இல்ல மேகம் கருத்து காத்தடிச்சு அந்த பக்கம் மழை வரும். ஏதோ ஒண்ணு எங்கேயோ இருக்க மழையை அந்த காத்து தள்ளிட்டு வந்து அந்த இடத்துல விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடக்கணும்னா அது அதோட ஸ்டெபிலிட்டி. ஏன்னா இதால பூமிக்கு திருப்பி நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன சொல்றேன்னா, இந்த 5 மெம்பர் 6 மெம்பர் ரிங் எப்பெல்லாம் ஒரு ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆகுதோ அதெல்லாம் மோர் ஃபேவர் அந்த மாலிகுலுக்கு. இந்த ஸ்ட்ரெயின் இல்லாம இருப்பான். இப்ப இந்த ரியாக்ஷன் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சா, இந்த சுச்சுவேஷன் ஒரு 5 மெம்பர் 6 மெம்பரா மாறிடுச்சுன்னா இன்னும் ஸ்டேபிளா இருப்பான். ஸ்ட்ரெயின் கீலேட்டிங் எஃபெக்ட்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, கீலேட்டிங் எஃபெக்ட். எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு எனக்கு, என்னமோ யூக்லிபிரியத்துல படிச்ச மாதிரி, தெர்மோடைனமிக்ஸா. கீழ் கீலேட்டிங் எஃபெக்ட். யாரா இருக்கீங்களா இந்த உலகத்துல மக்களே? என் மக்களே யாரும் இருக்கீங்களாடா? Coordination control. சைக்கிளிக் ஃபார்ம் ஆகும்போது ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். Carbo. எஸ் மேம். இது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில பார்த்தோம். ஸோ அதே மாதிரிதான் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணோம்னா, இந்த எலக்ட்ரான் உங்க பாருங்களேன், நல்லா கவுண்ட் பண்ணிக்கங்க. எங்க அட்டாக் பண்ண போகுது? கார்பன்ல அட்டாக் பண்ண போகுது. 1 2 3 4 5. அஞ்சாவது கார்பன்ல இருக்க மைனஸ் ஒன்னாவது கார்பனை போய் அட்டாக் பண்ண போகுது. பொறுமையா கவனி. அஞ்சாவது கார்பன்ல இருக்க மைனஸ் ஒன்னாவது கார்பனை போய் அட்டாக் பண்ண போகுது. இப்படி ஸ்வைங் இந்த ரைன் அப்படின்னு போய் அடிச்ச உடனே இந்த எலக்ட்ரான் வந்து இப்படி மேல போயிடும். ஓகே ஃபைன். இப்போ என்ன சார் ஆகும்? எப்படி சார் சைக்கிளிக் போறது? கஷ்டமா இருக்குமே அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. கண்ணை மூடிட்டு எண்ணி பாருங்க. கண்ணை மூடிட்டு எண்ண முடியாதுல்ல, சாரி. 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பரை போய் அட்டாக் பண்ணிருக்கு. 1 5 அட்டாக் பண்ணி 1 5 சேர்ந்தா 5 மெம்பர் ரிங், சரியா? அப்போ எதுவுமே யோசிக்காம ஒரு 5 மெம்பர் ரிங் போட்டு, அவ்வளவுதான். எதுவுமே யோசிக்காம 5 மெம்பர் ரிங் போடும். அடுத்த விஷயம் என்னன்னா, அஞ்சாவது பொசிஷன் இது 1ன்னு வச்சுக்கோம். எப்படி வச்சுக்கோம், எதை வச்சுக்குவோம், எப்படி வச்சா தலைகள் என்ன, இது 1 இது 2 இது 3 இது 4, சும்மா நான் பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்றேன் 5 தலைகளை வச்சுக்கோம். வச்சாச்சு. ஒன்னாவது கார்பன் நம்ம ஆல்டிஹைடு கார்பன், அது அடிச்ச வேகத்துக்கு மேல பறந்துருப்பான் நேரம் மேல. O-, O-, சரி. அப்ப இந்த இடத்துல அஞ்சாவது கார்பன்ல அந்த ஆல்டிஹைடு குரூப் வெளியே இருக்கு பாரு, வெளியே இருக்கான். CHO, அவ்வளவுதான். இது இப்ப நீங்க ஆல்டால் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு H போடுவீங்க. இந்த இடத்துல ஒரு H போட்டீங்கன்னா தட்ஸ் கால்ட் ஆல்டால் ப்ராடக்ட். பீட்டா ஹைட்ராக்சி, இது ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். ஸோ பீட்டா ஹைட்ராக்சின்னு முடிச்சு விட்டுலாம். இப்போ அதுவே ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் தான் வேணும், புகன்லாம் அடம் பிடிப்பான், எனக்கு கண்டென்சேஷன் ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணா, கண்டென்சேஷன் ப்ராடக்ட் தான் போட்டாகும். இப்போ எக்ஸாம்பிள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ அதுக்கேத்தாப்புல ஒரு இடத்த பார்க்கணும். ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட் இந்த இடம். ஓகே, ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அப்படி, இதான் ப்ராடக்ட். அப்ப பாத்துக்கோ, இன்ட்ரா ஒரு மாலிகுல கொடுத்துட்டு அவனுக்குள்ளே வந்து நீங்க ப்ராடக்ட் கொடுக்கணும், ஆல்டால் ரியாக்ஷன் நடத்தணும் அப்படின்னா பாசிபிள். ஜஸ்ட் என்னன்னா ஐடியாலஜி. நம்ம ஒரு சின்ன மாலிகுல், நான் சொன்ன வாத்தியார்கள் நாங்கெல்லாம் எப்பயுமே வந்து ஈஸியான மாலிகுல போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், கஷ்டமான மாலிகுல் பசங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஈஸியான மாலிகுல் கொடுத்த அந்த டாக்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த ஐடியா, அந்த ஐடியா வச்சு எப்படியாப்பட்ட மாலிகுலையும் ஒர்க் அவுட் பண்ணலாம். அவ்வளவுதான், சிம்பிளான ஐடியா தான். அதனால இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த மாலிகுல் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம டேரக்டா அடுத்த மாலிகுல் போயிடலாம். இந்த ஃபென்டாஸ்டிக் நீட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வாரி இறைச்சிருவோம். அந்த கேனிசர் ஆல்டால் வந்து ஏதோ ஒரு வகையில வந்துடும் வச்சுக்கோங்க. டேபிளர் காலம், இல்ல வந்து தியரிட்டிக்கல் பேஸ்டு ஏரியா, இல்ல வந்து ஒரு ரெண்டு ரியாக்ஷன் 3 ரியாக்ஷன் கம்பைனேஷன்ல வருது, கம்பைன் பண்ணி வருது. ஸோ அந்த மாதிரி பல சுச்சுவேஷன்ல ஆல்டாலும்
கேனிசரோவும் நிறைய இடத்துல வருவான், டேபிள்லாம் நிறைய வருவான். அதனால பா பார்த்து கவனமா படிச்சுக்கோங்க. டேபிள் காலத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மெட்டீரியல் கொடுத்துட்டு ப்ராடக்ட் கொடுப்பான், மேட்ச் பண்ண சொல்லுவான், இல்ல ரியாக்ஷன்ஸ் கொடுப்பான். ப்ராடக்ட் கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷன்ஸோட ப்ராடக்ட் அப்படின்னு சம்திங் கொடுத்துருப்பான். ஸோ எங்கேயா இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், நம்மளுடைய ஸ்கில்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இதெல்லாம் கிள்ளி தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த விஷயம், கேனிசாரோ ரியாக்ஷன். அது என்ன சார் கேனிசாரோ ரியாக்ஷன், கன்னிசாரோ ரியாக்ஷன் அப்படின்னு நான் படிச்சேன். அது என்ன கேனிசாரோ ரியாக்ஷன்? கேனிசாரோ ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பேன். நான் ஆல்பா ஹைட்ரஜன் ஒரு ஆல்டிகைடோ கீட்டோனோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் அவர்கள் எல்லாம் ஆல்டால் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆவார்கள். அதுவே ஆல்டால் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும் சொல்றேன்னா அதுவே ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல வர ஆல்டிஹைட் which do not have ஆல்பா ஹைட்ரஜன். ஏன் அவன் என்ன பண்றானா, நம்ம சொல்லுவோம்ல, அஹ், அடுப்பு மேல பாத்திரத்தை வச்சு தண்ணியை ஊத்திட்டோம், அடுப்பு பத்த வச்சா சுடு தண்ணி, பத்தவைகள்லாம் பச்சை தண்ணி, முடிஞ்சு போச்சு. அவன் அடுப்பு அதாவது எப்படின்னா இந்த ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிறதெல்லாம் ஒரு ரியாக்ஷன் போயிட்டான். இப்போ அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு ரைட்டு, இன்னும் சில ஆல்டிகைட் தூக்கி போட்டிருக்கான். அது வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் நிப்பாட்டுது. என்னடா அது, இதுவும் ஆல்டிகைடு தான் அதுவும் ஆல்டிகைடு தான் யோசிக்கும் பொழுதுதான் உள்ளுக்குள்ள அப்படியே போய் பார்க்கும்போது ஆல்பா ஹைட்ரஜன் ஒரு கண்டென்ட்டா இருந்திருக்கு. ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா அது ஒரு விதமான ப்ராடக்ட் கொடுக்குது. அப்ப அதுக்கு என்ன மெக்கானிசம், அது எப்படி நடக்குது? ஆல்பா ஹைட்ரஜன் இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் வரும், அப்ப இது என்ன மெக்கானிசம், எப்படி நடக்குது? டிஃபரன்சியேட் பண்றான். ஏதாவது சயின்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு குப்பையை கீழே தூக்கி போட்டுடுறோம், அந்த குப்பை கொஞ்ச நாள்ல வேற ஏதாவது மாறுச்சு அப்படின்னா, நமக்கு நம்ம ஒரு ரியாக்ஷனுக்காக எடுத்திருப்போம், அது ஒர்க் அவுட் ஆகல, தூக்கி போட்டோம், வேற ஏதாவது மாறுச்சுன்னா அது ஒரு கண்டுபிடிப்பா கூட மாற வாய்ப்பு இருக்கு. அதனால அறிவியல் எல்லா இடத்துலயும் சரி, ஒரு பாதுகாப்பான பெட்டகமா இருந்தாலும் சரி, இல்ல குப்பையா இருந்தாலும் சரி, அது அறிவியல் தான். அது க்ரோ ஆகிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல அது அறிவியல் தான் கண்டுபிடிக்கிறவன் மேதை ஆயிடுவான். சரியா? சொல்ல வேண்டியதுதான், வாத்தியார்னா கருத்து சொல்லும்ல, அதுக்குதான். சரி, இப்ப கேன்சர் ரியாக்ஷன் கவனியம். ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. ஏன் மக்கள் நல்லா தெளிவா பாத்துக்க, நம்ம பயிலுவ பண்ற தப்பு இதுதான். இங்க பாரு, இங்க ஹச்சு இருக்குடா, இது வந்து ஆல்பா கிடையாது. ஒரு கார்பனைல் கார்பனுக்கு அடுத்து ஒரு கார்பன் இருக்கணும், அது இங்கிட்டோ அங்கிட்டோ எங்கிட்ட வேணா இங்கிட்ட அடுத்து கார்பன் இருக்கான்ல, இவன் தான் ஆல்பா, இவன் ஹைட்ரஜன் இருக்கும். ஆனா இதுல கிடையாது. நம்ம பயில என்ன பண்ணுவான், ஆர்வமா சொல்லுவான் எஸ் சார் அப்படிம்பா. எதுலடா அந்த மாதிரி இதுல நம்ம கேப் அப்படி ஒரு மாலிகுல போட்டு, தம்பி இதுல ஆல்பா எடுத்துருக்கு, ஆமா சார் ஏன்டா, இந்த ஆல்பா கார்பன் இருக்கு சார், பக்கத்துல பென்சின் இருக்குல்ல, இந்த கார்பன் வந்து ஆல்பா அப்படிமா. டேய், பென்சின்ல பேலன்ஸ் எத்தனைடா சார், அல்பா தான் சார் அப்படிமா. அவன் அந்த வேலன்ஸ் பத்தி யோசிக்க மாட்டான். பக்கத்துல இதுல கார்பன் இல்ல, அதுல கார்பன் இருக்கிறத பெரிய விஷயமா பேசுவானே தவிர, அந்த கார்பனுக்கு வேலன்ஸ் எங்க எவ்வளவு சாட்டிஸ்ஃபை இருக்கு, மத்த கார்பன் கூட எவ்வளவு பாண்ட் இருக்கு, அங்க ஹைட்ரஜன் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எதையுமே நம்மளால யோசிக்க மாட்டான். நம்மளால ஒரு மேதை, மேதை எப்படி அதெல்லாம் பத்தி யோசிப்பாங்க. சோ கவனிச்சுன்னா ஒண்ணு இந்த வேற கலர்ல போட்டு விடுறேன். இவரு இந்த கார்பன் தான் சொன்னா ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு, நாலு வந்துருச்சா, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அது ஹைட்ரஜன் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப இதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப பொறுமையா பாரு. இப்போ ரெண்டு ஆல்டிகைடுரா, வி காட் டூ ஆல்டிகைடுரா, ஓகேவா? டூ ஆல்டிகைடு. இப்போ எங்கடா போச்சு, ஒரு கலர் கூட சூட் ஆக மாட்டேங்குதா. இப்போ ரெண்டு ஆல்டிகைடு எடுத்துட்டு, இது இதுக்கு அந்த ஹைட்ரஜன் அந்த கலர்ல போட்டிருக்கலாம் கேட்காத, நமக்கு கேஓஹெச் எடுத்துட்டோம். ஓகே, அயனைஸ் பண்ணிக்கோ, மைனஸ் பிளஸ். பிளஸ் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் இருப்பான். சரியா? நீங்க எது பெருசாலாம் இது பண்ணக்கூடாது. இது நான் தனியா போட்டு காட்டினா நல்லா இருக்கும், இது பாருங்க, இது வேணாம். ஆ, இந்த இடையே கடை இந்த கடை என்ன மாலிகுல் எடுத்தாலும் அது டூ டைம்ஸ் எடுத்துக்கோ. வழக்கம் போல அதே மாதிரி தான் இதுலயும் வரும், டூ டைம்ஸ் இந்த மாலிகுல் எடுத்துக்கோ, டூ டைம்ஸ். அதுல ஒரு மாலிகுலை மட்டும் எடுத்து வெளியே வை, சார்ஜ் செப்பரேட் பண்ணிக்கோ. சார்ஜ் வழக்கம் போல, ஏன்னா அது மறக்கவே கூடாது. சார்ஜ் செப்பரேஷன், செப்பரேஷனா, தேங்க்யூ செப்பரேஷன். சார்ஜ் செப்பரேஷனை மறக்கவே கூடாது. இவன் பார்ஷியல் நெகட்டிவ், இவன் பார்ஷியல் பாசிட்டிவ். அப்ப மைனஸ் போயிட்டு இங்க அட்டாக் பண்ணுமா, இவன் மேல போவானா. ஓகே ஃபைன். இப்ப அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, சி டபுள் பாண்ட் ஓங்கிறது சி சிங்கிள் பாண்ட் ஓவா மாறிடும், அந்த எலக்ட்ரான் மேல போனதுனால. அவ்விடத்தில் ஒரு மைனஸ் கிட்டி. அடுத்து இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், யாரு வந்து ஆட் ஆனா அப்படின்னா அந்த OH. ஓகே, ரொம்ப விசித்திரமான ஒரு ரியாக்ஷன் இது ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா, இப்ப கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெசனேட் ஆகும். இந்த மைனஸ் சார்ஜ் எங்கேயுமே பார்க்க முடியாது, இதை அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. என்ன சார் என்ன சொல்றீங்க, நிஜமா தான் இந்த பாரு இது வர. இப்போ இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது, ரெசனேட் ஆக கீழே வருது, வேற எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அப்படி இன்னொரு H பிளஸ் போட்டு அதை ஓகச்சா மாத்திரம் ஜெம் டையால் வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடும், அப்ப ரியாக்ஷன் நடந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. அப்போ இதுக்குள்ள வேற எதுவும் நடக்குது, என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்குதே.
நீ நல்லா நான் யோசிச்சு பாரு, இன்னொரு H பிளஸ் போட்டு அங்க உட்காந்துருந்து ஜெம்டைலா மாறி திருப்பி ஆல்டிகேட்டா மாறிடும். அப்புறம் ரியாக்ஷன் நடக்காது, கண்டினியூஸா இந்த மாதிரி நடந்து நடந்து அந்த பழைய எப்படி ஸ்டார்டிங் மீட்ல வந்துடும். ஆனா ப்ராடக்ட் ஒன்று கிடைச்சிருக்கு, அப்ப வேற ஏதோ வழி இருக்கு அப்படின்னு தான் யோசிக்கலாம். எப்பயுமே சரி, நம்ம ஒரு விஷயம் நடக்காதுன்னு விடுற என்ன சொல்றது, விட்டுறதை விட வேற என்ன பாசிபிலிட்டிஸ் தேடுறது தான். மாலிகுல் தேடுது, மாலிகுலான மனுஷன் தேடி தான் அவனு, வேற வழி இல்ல. தேடு, இல்லைன்னா வீட்டுல அடி உதச்சிருவாங்க. சரி ரைட்டு, கவனி படின்னு சொல்றேன். ஹோம்ஒர்க் முடிக்கல, லீவ் போடுறேன், அது போடுறேன். ரைட். யா, கவனி. பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் பிரிச்சு விட்டோமா கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும். இந்த மைனஸ் கீழே வரும்பொழுது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடக்குது. மைனஸ் கீழே வரும்போது இங்க இருக்க ஹைட்ரஜன் H மைனஸா லீவிங் குரூப்பா போய் இந்த கார்பன் அட்டாக் பண்றோம். எல்லாம் நல்லா கவனி, ஆல்டிஹைட்ல பார்த்திருப்ப. இது சாரி, ஆல்டிஹைடு நல்ல பேரு ஆலோல்கின்ல பார்த்திருப்ப. லீவிங் குரூப் ஹாலஜன் குரூப் அப்படின்னு பார்த்திருப்ப. பெரிய சைஸா இருக்கும்போது ஈஸியா போயிடுவான். ஆனா இங்க என்ன ஆகுது, H மைனஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து லீவ் ஆகும். லீவ் ஆகி H அந்த ஹைட்ரைடு அயான் அட்டாக் நடக்குது. எங்க இன்னொரு கார்பன்ல போய் அட்டாக் நடக்குது. நம்பரிங் முக்கியம், ஒரு ஆர்டரா தான் இது நடக்கும், அது இஷ்டத்துக்குலாம் நடக்காது. ஒரு ஆர்டரா நடக்கும். ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா இந்த மைனஸ் கீழே வருது ஃபர்ஸ்ட். இந்த H மைனஸ் போய் அட்டாக் பண்றது செகண்ட். இது பக்கத்துல நான் H மைனஸ் போட்டுக்க அப்புறமா இந்த எலக்ட்ரான் மேல மைக்ரேட் ஆகும். 4 பாண்டு தான் இருக்கணும், இது தேர்டு. 3 ஸ்டெப் இந்த இடத்துல நடந்துருச்சு. சரியா, 3 ஸ்டெப் நடக்குது. ஏதோ சொல்லிட்டு இருந்தேனே. ம், H மைனஸ் ஷிஃப்ட். இப்ப பாரு, இந்த இடத்த இதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. என்ன கிடைச்சிருக்கு? சி H H டபுள் பாண்ட் O OH. யாருக்கா தெரியுது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்ன்ட்டு? தப்பா போட்டிருக்கேன். H ஒன்று வெளியே போயிடுச்சு, அதை மறந்துட்டேன் பாரு. நல்ல வேலை, கலரை மாத்துன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இது வந்து காப்பாத்திட்டுருச்சு. எங்க எஸ், டபுள் பாண்ட் O. ஒரு H வெளியே போயிடுச்சா? ஓகே. OH. இது பாக்குறதுக்கு எப்படி தெரியும்னா கார்பாக்சிலிக் ஆசிட் மாதிரி தெரியும். அது என்ன ஆசிட் மாதிரி தெரியும்? எஸ்பா சொல்லுப்பா. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அச்சு பேங்க அடிச்சுது அந்த கார்பன்ல. அந்த கார்பன்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹைட்ரஜன் இருந்துச்சு, மூணாவது ஒரு ஹைட்ரஜன் போய் அட்டாக் ஆயிடுச்சு. இங்க வெளியே வந்துட்டானா O மைனஸா இருப்பான். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது வந்து நம்ம மீத்தாக்சின்னு சொல்லுவோம், ஈத்தர் சாப்டர்ல படிச்சிருப்போம். அதனால இப்படி நம்ம வரைய வேணாம், புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை சுருக்கியே வரைஞ்சிக்கலாம். சரியா, புரியாத போது தான் அப்படி எழுதணும். CH3O மைனஸ் மீத்தாக்சி. இப்ப மீத்தாக்சி ஒரு பேஸ், இவன் ஒரு ஆசிட், அப்ப H பிளஸ் இவன் டொனேட் பண்ணிடுவான், அவன் வாங்கிக்குவான். அப்ப என்ன ஆயிடும், HCOO மைனஸ் சோடியம் ஸ்டார்டிங் எடுத்துருந்தாமா இல்ல NaOH என்ன எடுக்கிறோமோ KOH எடுக்கிறோமோ அதுக்கு வந்துடும். Na பிளஸ் பிளஸ் CH3OH. ரொம்ப நேரம் சொன்ன மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப சிம்பிள். இதுக்கும் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கு, அது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. எடுத்துக்கிற ஆல்டிகைடோ, ஆல்டிகைடு வந்து குறிப்பா ஆல்டிகைடு. ஏன்னா இந்த ஆல்டிகைடு என்ன மாறுனா ஒன்னு ஆல்கஹாலா மாறு, ஒன்னு ஆசிட் ஆகும், அவ்வளவுதான். ஆக்சுவலி இது ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஆல்டிகைடு என்னென்னவா மாறுறான், ரெடியூஸும் ஆகுறான், ஆக்சிடைஸும் ஆகுறான்னா அதனால டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம் இதை. ஸோ இதை மட்டும் அப்படியே ஒரு தடவை பாருங்க. எழுதுறோம், எழுதிக்கோ எழுதிக்கோ, தயவு செஞ்சு ஆன்லைன் கிளாஸ் போட்டு எழுதிக்கோ. மீட்டிங் முடிய போகுது, முடிஞ்ச உடனே திருப்பி எல்லாமே ஜாயின் பண்ணுறேன். இது எழுதிக்கோ, டவுட்னா கேளு. உசுரு